ஹே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முதல்ல பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையே நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுவும் மிக்சியில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இல்லை கையில் துருவுறதா கையில் துருவிக்கலாம். வாங்க அது ரெண்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சமாக 2 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ துருவின தேங்காவை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த பச்சை அந்த தண்ணி எல்லாம் அந்த தேங்காயிலேருந்து கொஞ்சம் நல்லா சுண்டுற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துருந்தோம் நம்ம இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள். நம்ம வெல்லம் நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எல்லாம் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதும் இந்த அளவுக்கு வரும். நம்ம இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் தட்டி வச்சுருக்கேன் ஏலக்காய் 3 ஏலக்காய் சேர்க்குறேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே கடலை பொட்டுக்கடலை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஊறுனதுக்கு பொட்டுக்கடலை போட்டால் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுப்புலேயே வச்சு பாருங்கள். நல்ல ஒரு ஊறணும், சூப்பரான ஊறணும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம சுடு தண்ணி வைக்கலாம். நம்ம இப்போ மேல் மாவுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். சுடு தண்ணி நல்லா சூடு ஏறட்டும். இதில் நான் 1/2 டீஸ்பூன்னு நெய் சேர்க்க போகிறேன். பாருங்கள் நான் தண்ணியிலே சேர்த்துக்கிறேன். சில பேர் மாவில் சேர்த்து கலக்குவாங்க. நான் தண்ணியில் சேர்க்குறேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எவ்வளோ மாவு போடுறோன்னு பார்த்து நம்ம உப்பு சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம இப்போ அரிசி மாவு எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு எவ்வளோ வேணும், உங்களுக்கு எவ்வளோ கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. வாங்க இப்போ நம்ம சின்னதாக ஒரு கரண்டியை வச்சு அந்த தண்ணியை சேர்த்து லைட்டாக கரண்டியில் கிண்டி விடலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். நான் இதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. 2 ஸ்பூனு மைதா மாவு நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா அந்த மேல் மாவு வெடிப்பு வராமல் இருக்கும் நல்லா. அதனால் நான் 2 ஸ்பூனு மைதா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலக்கிட்டு ஸ்பூனில் அதுக்கப்புறம் நம்ம கையில் நல்லா பிசைந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் கொழுக்கட்டை. பாருங்கள் நல்லா சூப்பராக சாஃப்டான ஒரு மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. பச்சரிசி மாவு தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ ஒரு சின்னதாக வாழை இலை எடுத்து தட்டிட்டு இது உள்ள அந்த பூரணத்தை எடுத்து வச்சு அழகாக அந்த வாழை இலையை மடித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பரான ஒரு கொழுக்கட்டை அழகாக ஈஸியாக வந்துருச்சு. சைடில் மட்டும் நம்ம லைட்டாக இப்படி தட்டி விட்டுக்கலாம். எடுத்து இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம ஒவ்வொன்றா நான் இட்லி பாத்திரத்தில் தான் அவிக்க போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். மீடியம் சிம்மில் ஸ்டவ் வச்சு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆகும். வாங்க இது ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் இந்த பிளேட்டில் எடுத்து நம்ம அடுக்கிக்கலாம். ரொம்ப வாழை இலையில் செஞ்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாக இருக்கும். வாழை இலை ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி வாழை இலையில் தான் வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். வாங்க இதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம கரெக்டாக 10 நிமிஷம் டைம் பார்த்து மீடியம் சிம்மில் ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் வேகட்டும். இந்த இட்லி பாத்திரம் இல்லை உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருக்கோ அதில் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம். சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்குது. நல்ல வாசனையாக வாழை இலையில் வச்சாலே ஒரு நல்ல ஒரு மனம். வாங்க எப்படி இருக்குது பார்க்கலாம். ஒரு பீஸ் எடுத்து ரொம்பவே சூப்பராக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த வெடிப்பு இல்லாமல் நம்ம மைதா 2 ஸ்பூன் சேர்த்ததுனால ரொம்பவே சூப்பராக நல்லா அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கணேசனுக்கு செஞ்சு வச்சு பூஜை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சூப்பரான டேஸ்டான நல்ல மணக்க ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கொழுக்கட்டையும் சூப்பராக அருமையாக வந்திருக்கு. பாருங்கள் நான் எல்லா கொழுக்கட்டையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எல்லா கொழுக்கட்டையும் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. ஊறணுமோ அது உள்ள நல்லா கரெக்டாக நான் வச்சு பேக் பண்ணி எடுத்துருக்கேன். சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெடி. கணேசனுக்கு வச்சு பூஜை பண்ணுங்கள். பாய்.